வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் செய்யும் போதே பார்த்துடலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். கடுகு போட்டுடலாம். கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும். 1/2 கிலோ வெண்டைக்காய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஃபேனில் வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இது ஒரு 1/2 கிலோ. இப்போது 3 பச்சை மிளகாவை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது காரம் ரொம்ப இருக்காது, ஆனால் இது போட்டால் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் வாசமும் நல்லா இருக்கும், லைட்டு காரம் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கண்ணாடி பதம் கொஞ்சம் வந்திருக்கு. இது போதும் வதங்கினது. இனி வெண்டைக்காய் இதில் சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போமே உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். இது இப்படி வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி 5 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நான் இதில் புளி சேர்க்கறது இல்லை, அதனால தக்காளி 5 பழம் எடுத்து இது மாதிரி பெருசு துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்குது. வளவளப்பு நல்லா போகட்டும். இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். வளவளப்பெல்லாம் கொஞ்சம் மாறி வருது. அடுப்பை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம். 1 நிமிஷம் கழிச்சிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இந்த ரெண்டும் ஒன்று காரம் இருக்கும், ஒன்று காரம் இருக்காது. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் 2வது போட்டுக்கலாம். இனி தக்காளி பழம் சேர்த்துடலாம். அரைச்ச தக்காளி பழம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுடலாம். நல்லா வதக்கிக்குவோம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தக்காளி அரைச்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியோட சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப்பு போல். இந்த நேரத்தில் தேவையான உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப காரம்லாம் இல்லை, பார்க்க தான் கலர் அப்படி இருக்குது. இது நீ மூடி போட்டுடலாம். இது இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துடலாம், மிளகுத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டு. வெண்டைக்காய் பச்சடி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஒயிட் சாதத்தில் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதோட தொட்டுக்கிட்ட அப்பளம், அவிச்ச முட்டை எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.